அம்மா அம்மா அம்மா. ஏய் ஏன் அம்மா அம்மான்னு கத்துற? நீங்க என் அம்மாவா? இல்ல. அப்புறம் ஏன் அம்மா கூப்பிட்டா நீங்க வரீங்க? அம்மா இல்ல, அதனால தான் நான் வந்தேன். என்ன விஷயம்னு சொல்லு. சொல்ல மாட்டேன். சொல்ல போ. ஆமா நில்லுங்க. என்ன? என் பேக்ல இருந்த 500 ரூபாய் பாத்தீங்களா? இதா பார், பணத்தை பத்தியோ நகையை பத்தியோ கேட்க வேண்டிய ஜெயராம என்னைக்கும் செத்து போயிட்டான். இப்போ இந்த ஜெயராம புது அவதாரம். உடம்பாட்ட தங்கம், பாலிஷ் போட்ட வெள்ளி, பட்டம் திட்டின வைரம். இன்னொரு தடவை கேட்ட. ஹலோ ஹலோ ஹலோ, 500 ரூபாய் பாத்தீங்களான்னு தானே கேட்டேன், எடுத்தீங்களான்னு கேட்டேன். ஆமா, இப்ப பாத்தியான்னு கேப்ப, அப்புறம் எடுத்தியான்னு கேப்ப, அப்ப திருடனியான்னு கேப்ப. இது அவமானம் இல்லையா எனக்கு? நிறுத்துங்க. என்னது? ஆமா, இது ஏது? உங்க பாக்கெட்ல தான் இருந்தது. அது ஏன் 500 ரூபாய்? இது உங்களோட 500 ரூபாயா? ஆமா, சந்தேகமான பாருங்க, காந்தி படம் போட்டுருக்கோம். மாமா உங்களா? இன்னும் அசிங்கமா திட்டுவியா? சிப்பாங்க. அம்மா அம்மா, ஏண்டி கத்துற? அம்மா இந்த மாமா பாருமா, என் பேக்ல இருந்து 500 ரூபாய் எடுத்துட்டாரு. என்னது? ஏண்டா நீ திருந்தவே மாட்டியா? கோர்மம் புடிச்சவனே. அப்படியெல்லாம் தம்பிய சொல்லாதக்கா, குழந்தை கூட சும்மா விளையாடுன. மா ஐயோ, என்னம்மா கத்திட்டே இருக்கீங்க? வாமா மேகி, என்னம்மா சீக்கிரம் எழுந்துட்டு? அதான் கத்தி கத்தி எழுப்பிட்டீங்களே. ஐயோ சாரிமா, மறுபடியும் போய் படுத்துக்க. ஒண்ணும் தேவையில்ல மாமா. மா உனக்கு ஒரு குட் நியூஸ். எனக்கா? உன்னை யாராவது பொண்ணு பார்க்க வராங்களா? ஹே சும்மா ரெடி. எனக்கு என் பர்த்டே டி. ஐயோ மறந்துட்டேன்க்கா. ஹேப்பி பர்த்டே விஷஸ். தேங்க்ஸ் லக்கி. ஐயோ ஆமா இல்ல, மறந்தே போயிட்டேன். சாரி 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 மேகி, பரவாயில்ல விடுங்க. மறந்துட்டேம்மா. பரவாயில்ல. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மேகி. தேங்க்ஸ் மாமா. ஐயோ ஐயோ என்னாச்சு? எனக்கு பிறந்த நாள் தானே சொன்னேன், அதுக்கே நெஞ்சு பிடிக்கிற? இல்ல மேகி, உனக்கு 29 முடிஞ்சு 30 ஆரம்பிச்சிடுச்சு. உன்னை யார் கல்யாணம் பண்ணா? கழுத்து நெரிச்சு கொன்னுடுவேன். இன்னைக்கு என் பிறந்த நாள். இன்னைக்கு வந்து புலம்பாம இரு. போய் பால் பாயசம் பண்ண, நான் குளிச்சிட்டு வரேன். சரி. சும்மா எப்ப பாரு புலம்பிக்கிட்ட. அக்கா, பால் பாயசத்தோட நிப்பாட்டிடாத. வாய் ருசியா ஏதாவது செஞ்சு போடு. ஆமாண்டா, எனக்கு அரைஞ்சன்னா அப்படியே தள்ளட. என் செல்ல பாக்கெட் காலியா இருக்கு, ஒரு 100 ரூபாய் கூடாமா? வேலை பார்த்து போங்க மாமா. உங்களுக்கு சாப்பாடு போடுறதே பெரிய விஷயம். டேய், இன்னைக்கு மங்காவோட பர்த்டே. அவளுக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணியா? எதுக்கு? இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவா. எல்லாரும் விஷ் பண்ணலாம். என்ன கிஃப்ட் கொடுக்கலாம்? முதல்ல அவளை ரெஸ்டாரண்ட் கூட்டு போலாம். இன்னைக்கு அவ என்ன வேணா சாப்பிடலாம், அன்லிமிட்டெட். அப்புறம் சினிமா, ஃபைனலா ஷாப்பிங் கூட்டு போய் அவளுக்கு பிடிச்சதா வாங்கி கொடுப்போம். நைஸ். ஆனா ஆர்டரை மாத்தலாம். மங்கம்மா சாப்பிட்டா மந்தமாயிடுவா. எந்த மூமெண்ட்டும் இருக்காது. ஓகே, அப்படின்னா முதல்ல வீட்ல எல்லாரும் முன்னாடியும் கேக் கட் பண்ண வைப்போம். அப்புறம் ஷாப்பிங், அப்புறம் சினிமா, அதுக்கப்புறம் நைட் வீட்ல பார்ட்டி. இது ஓகே. கிருஷ்ணா, தாத்தா கூப்பிடுறாரு. எதுக்கத்த? தெரியலப்பா. சரி கிளம்புடா. ராம், ஒன்னே இல்ல, கிருஷ்ணா மட்டும் தான் வர சொன்னாரு. ஓ, ஒரு டிக்கெட் தானா? போடா, நீ மட்டும் ஷோ பார்த்துட்டு வா. குட் மார்னிங் தாத்தா. என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? உட்கார். மங்கம்மா யாருடா? இது என்ன கேள்வி தாத்தா? மங்கம்மா உங்க பேத்தி. அவ என் பொண்ணு கல்யாணியோட பொண்ணா? அந்த மங்கம்மா உங்களுக்கு எங்கேருந்து கிடைச்சா? தாத்தா, மங்கம்மா உங்களுக்கு எங்கேருந்து கிடைச்சா? அது சிவராமனுக்கு தான் தெரியும். டேய், கல்யாணியோட பொண்ணு இறந்து போயிட்டதா இல்ல சிவராம் சொன்னான்? அது ராங் இன்ஃபர்மேஷன் தாத்தா. யாரோ உங்களுக்கு தப்பா சொல்லிருக்காங்க தாத்தா. நோ, சிவராம் சொன்னதுதான் உண்மை. நம்ம பிசினஸ் போட்டியை சமாளிக்க தேவைப்பட்டா சின்ன பொய் சொல்லலான்னு நான் தான் உனக்கு சொன்னேன். அந்த வித்தைய எனக்கே காமிக்கிறியா? எதுக்குடா என்கிட்ட பொய் சொன்னீங்க? அது அது வந்து தாத்தா, ராம் எங்க? அவனுக்கு எதுவும் தெரியாது தாத்தா. எல்லாத்தையும் பண்றது நான் தான். தப்பு என் மேலதான். டேய்,
கேஎம்ஆர் ஹோட்டல்ஸ்க்கு நீ எம்டின்னா அவன் ஜேஎம்டி. பொறுப்பு 2 பேருக்கு தாண்டா இருக்கு. கூப்பிட அவனை. கூப்பிடுறா. அவனுக்கு எதுவும் தெரியாது தாத்தா. பாவம், அவன் அப்பாவி. தப்பெல்லாம் ஏன் மேலதான். என்ன தண்டனையா இருந்தாலும் அதை எனக்கே கொடுங்க. உன்னால அவனை கூப்பிட முடியுமா முடியாதா? போ போடா. ராம், என்னடா ஷோ முடிஞ்சதா? தாத்தா உன்னை கூப்பிடுறாரா? எனக்கு டிக்கெட் கிடைச்சிருச்சா? என்ன ஷோ? என்னடா விஷயம்? டேய் கிருஷ்ணா, குட் மார்னிங் தாத்தா. நீ பொண்ணுங்களை மயக்கிறதுக்கு தான் போய் சொல்லுவேன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த பழக்கத்தை என்கிட்டயே காட்டுறியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிருஷ்ணா என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னான். அது உண்மையா பொய்யான்னு நீ தான் என்கிட்ட உண்மையை சொல்லணும். என்ன தாத்தா? மங்கம்மா என்னுடைய உண்மையான பேத்தி இல்லையாமே, உண்மையா? அவன் நம்ம ஹோட்டல்ல வேலை செய்யற ஒரு குக்காமே. மங்கம்மாவோட அம்மாவா வந்திருக்காளே கங்கா, அவ ஒரு நடிகையாமே. இதெல்லாம் கிருஷ்ணா சொல்றான்டா, என்னால் நம்பவே முடியல. நீ சொல்றா ராம், நீ தானடா மூத்தவன், சொல்றா. உன் தம்பி பேச்ச நம்பலாமா வேணாமா? ஓ கரெக்ட். உனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு கிருஷ்ணா சொன்னான். எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணது அவன் தானே? இல்ல தாத்தா, கிருஷ்ணாவுக்கு ஒன்றும் தெரியாது. எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணது நான் தான். அவனுக்கு இதுல விருப்பமே இல்லை, வேண்டான்னு தான் சொன்னான். நான் தான் கட்டாயப்படுத்தி ஒத்துக்க வச்சேன். இதெல்லாம் வேணான்னு கிருஷ்ணா சொன்னான், நான் தான் கேட்கல. தப்பெல்லாம் என் மேலதான் தாத்தா. சோ நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் இது எல்லாத்தையும் பண்ணிருக்கீங்க. சேர்ந்து எதுவுமே இல்லை தாத்தா. கிருஷ்ணா பங்கு எதுவுமே இல்லை. அவனுக்கு எதுவுமே தெரியாது. தண்டிக்கிறதா இருந்தா என்ன தண்டிங்க. ஒருத்தர் நல்லா காப்பாத்திக்கிறீங்கடா. சாரி தாத்தா. டேய், நான் உங்க அளவுக்கு படிக்காதவன் தான்டா. சின்னதா ஒரு வியாபாரத்தை தொடங்கி கஷ்டப்பட்டு உழைச்சு இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறேன். ஆனா உங்களை கஷ்டமே தெரியாத வளர்த்துருக்கிறேன். வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்பிச்சு படிக்க வச்சேன். அது எல்லாத்துக்கும் நன்றி கடனா நீங்க செய்யறது இதுதானா? அவனுக்கு வயசாகி போச்சு, அவன் என்னத்தை கேட்க போறான்? அவனுக்கு என்ன தெரியும்? அப்படிங்கிற தைரியத்தில் தானடா இதெல்லாம் செஞ்சீங்க. சொல்றா, அந்த தைரியத்தில் தானே செஞ்சீங்க. கிழவனுக்கு என்ன தெரியும்? எங்கடா அந்த மங்கம்மா? ஹாப்பி பர்த்டே மங்கா. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உனக்கு யார் சொன்னா? எனக்கு யாருமா சொல்லணும்? நான் உன்னோட தாய்மா. அது நேத்து நீ டைரக்டர் தம்பி கிட்ட சொல்லும்போது நான் ஒட்டு கேட்டேன். அத நீ எப்பவும் செய்யற வேலை தானே? நான் இன்னொரு வேலையும் செஞ்சிருக்கேன். இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள்னு வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். உன்னை வாழ்த்துறதுக்காக எல்லாரும் வெயிட்டிங். வா 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 வா.
Many more happy returns of the day, Maggie. தேங்க்யூ சின்னம்மா உங்க பிறந்த நாளை முன்னிட்டு ஸ்பெஷலா பாயசம் செஞ்சு வச்சிருக்கேன். தேங்க்ஸ் பரமு. அக்கா சொல்லிதான் உன் பர்த்டேன்னு தெரிஞ்சுச்சு. முன்னாடியே சொல்லியிருந்தா கிராண்டா செலிப்ரேட் பண்ணிருக்கலாம். அதெல்லாம் எதுக்கு சித்தி? அட்லீஸ்ட் ஒரு கேக்காவது கட் பண்ணிருக்கலாம். அதானே. அட அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீங்க எல்லாரும் எனக்கு விஷ் பண்ணீங்கல்ல அதுவே எனக்கு போதும். ஆமாமா, மங்கம்மா சின்ன வயசுல இருந்து இப்படிதான். அவளுக்காக ஒரு புது துணி கூட வாங்கிக்க மாட்டா. ரொம்ப சிம்பிளா இருப்பா. சரிங்க சின்னம்மா வாங்க டிஃபன் சாப்பிடலாம். இருடா, ஏன் அவசரப்படுற? மங்காவ கிருஷ்ணா விஷ் பண்ணணும், ராம் தம்பி விஷ் பண்ணணும், பெரியவர் ஆசீர்வாதம் பண்ணணும், இன்னும் எவ்வளவோ இருக்கு. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் டிஃபன். போமா, அப்பா மேலதான் இருக்காரு. போ. தேவையில்ல, நீ அங்கேயே நில்லு. அப்பா, இன்னைக்கு மங்காவோட பர்த்டே. 30வது பிறந்த நாள்பா. தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. ஒரு நிமிஷம், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். என்ன கேள்விப்பா? உங்ககிட்ட கேட்கல, அவ பதில் சொல்லட்டும். என்ன தாத்தா? சொல்லு, நீ யாரு? நான் வந்து என்னப்பா, நம்ம மங்காவை போய். சும்மா இருமா. கொஞ்ச நேரத்துக்கு யாரும் எதுவும் பேச வேண்டாம். சொல்லுமா, நீ யாரு? மேகி. அவ இல்ல மங்கம்மா. நீ மேகியா மங்கம்மாவான்னு நான் கேட்கல. நீ என் பேத்தியா? தாத்தா இது என்னப்பா கேள்வி? மங்கா உங்க பேத்திதான், உங்க கல்யாணியோட பொண்ணு. கொஞ்ச நேரம் எல்லாம் சும்மா இருங்கன்னு சொன்னேன்ல. இன்னைக்கு உன் பிறந்த நாள்னு சொல்றேன். பிறந்த நாள் அதுவுமா போய் சொல்லாத, உண்மையா சொல்லு. நீ என் பேத்தி தானா? என் பொண்ணோட பொண்ணு தானா? இல்ல. அப்புறம் எதுக்கு என் பேத்தின்னு சொல்லி இத்தனை நாளா என்னை ஏமாத்தின? எதுக்குமா இந்த நாடகம்? சொல்லு, எதுக்கு? கேவலம் பணத்துக்காகவா? வருமானத்துக்காக. என்ன வருமானம்? எனக்கு எதுவும் தெரியாது சார், என்ன கேட்காதீங்க. இவ்வளவு நாளா நீதானமா இந்த வீட்டுல பேத்தியா நடிச்ச? உன்னை கேட்க கூடாதுன்னா என்னமா அர்த்தம்? நிஜமாவே எனக்கு எதுவும் தெரியாது சார். ஆனா இப்ப உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன். அதையே தான் நானும் சொல்றேன். அதையே தான் சொல்றேன். நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுல ஆடின போலியான நாடகம் போதும். இனஃப். போங்க, நீங்க போங்க. அதுக்கு இல்லப்பா, என்ன நடந்துச்சு, உண்மை என்னன்னு எதுவுமே எனக்கு தெரிய வேண்டாம். ஒரு வார்த்தை பேசாத. Get out of my house. நீ இருமா. அவருக்கு உண்மை என்னன்னு தெரிய வேண்டாம். ஐயா பெரியவரே, நாங்கெல்லாம் விருப்பப்பட்டோ திட்டம் போட்டோ இந்த வீட்டுக்குள்ள வரல. எங்க தாத்தா சாக கிடக்குறாரு, எப்படியாவது அவர் உயிரை காப்பாத்துங்கன்னு உங்க பேருங்க ரெண்டு பேரும் எங்க கிட்ட வந்து கெஞ்சினாங்க. அதனாலதான் வந்தோம். இந்த வீட்டு சந்தோஷம், நிம்மதி எல்லாம் உங்க கையில தான் இருக்குன்னு அழாத குறையா கெஞ்சினாங்க. அதனாலதான் வந்தோம். எங்க தாத்தாக்கு உயிர் பிச்சை கொடுங்கன்னு கும்பிடு போட்டு கேட்டாங்க. அதனாலதான் இங்க வந்தோம். ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு நான் அன்னைக்கே செத்து போயிருக்கலாம். போயிட்டு வாங்க.
நீ நில்லு மங்கா. ஐயா பெரியவரே, நல்லது செய்ய வந்த எங்களுக்கு நன்றிய நல்லா காட்டிட்டீங்க. அதுக்கு நாங்க தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஆனா ஒண்ணு, நாங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டு நீங்களே ஒரு நாள் தேடி வருவீங்க. அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. வாமா போலாம். இனிமே இந்த வீட்ல மங்கா மங்கம்மாங்கிற பேரை நான் கேட்கவே கூடாது. மங்கா எங்க? எங்க வீட்டுக்கு. என் வீடு இந்த பக்கம். இவ்வளவு நாள் ஒரே பாதையில போயிட்டு இருந்த நம்ம பயணம் ரெண்டு பக்கமா பிரியுது. துயரமோ சந்தோஷமோ என்னைக்குமே நிலைக்காதுன்னு சொல்வாங்க. இது வரைக்கும் சந்தோஷம், இப்போ துயரம். இதுதான் வாழ்க்கையா? வருத்தப்படாதீங்க. என் வருத்தம்லாம் உன்னை பத்தி தாம்மா. நீ வருத்தப்படுறியாம்மா? இல்ல. ஐயோ அழாதம்மா. இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள். இல்ல, நான் மறுபிறவி எடுத்த நாள். புரியலையம்மா. இவ்ளோ நாள பொய்யான சிக்கலான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன். அது முடிஞ்சிருச்சு. அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் எனக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இல்லை. இனிமே நான் சுதந்திர பறவை. என் வாழ்க்கைய பத்தி யோசிக்க எனக்கு டைம் ஆயிடுச்சு. அப்போ ராம் கிருஷ்ணா அவங்கள பத்தி மறந்துடுங்க. நானும் மறந்துடுறேன். என்னையும் மறந்துடுவியாம்மா? எனக்கு யாருமே இல்ல மங்கா. பட்டணத்துக்கு வந்து நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து சினிமா தான் உலகம்னு இருந்துட்டேன். அதனால என்னை சுத்தி யாருமே இல்லைன்ற குறை எனக்கு தெரியாமலே போயிடுச்சு. இப்ப தெரியுதுமா, நீ போறேன்னு சொன்னதுனால.